அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அஃபா ஆஃப்டர் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து வேக்கர் ரெசிபி அப்படின்னு வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணுறது உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து எப்படின்னு பார்க்கலாமா? இது வந்து நான் எங்கள் அம்மா வீட்டு சைட் போகும்போது எப்போவுமே நான் வந்து க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதில் நான் முக்கியமாக பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த நூடுல்ஸ் பேக்கெட்ஸ் தான். ஆர்கானிக் நூடுல்ஸ் தான் நான் வாங்குவேன். பசங்களுக்கு வந்து எப்பப்போ வந்து அந்த கிரேவ்னஸ் வருதோ, எப்பி நூடுல்ஸ் வேணும், மேகி வேணும் அப்படின்னு அவங்களுக்கு கிரேவ்னஸ் வரும்போது நான் அப்போது வந்து இவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேக் செய்கிறதுக்கு வந்துச்சு அந்த சாக்கோ பிஸ்கெட்ஸு. நெக்ஸ்ட் என் பொண்ணு ரொம்ப ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினது இந்த பானிபூரி. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவளுக்கு பிடிக்கணும்னு சொல்லி வாங்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து நான் வாங்கினது வந்து இந்த நானா மில்லட் நூடுல்ஸ். இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த வந்து ரெட்டு சிகப்பரிசி நூடுல்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டேன். மீதிபடி கம்பு, குதிரைவாளி, ராகி அப்படின்னு வந்து வாங்கிட்டேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு வந்து மேகி அப்படின்னா கொடுக்குற பதிலாக வந்து இது கொடுங்க. இது வந்து கொஞ்சம் ரேட்டும் வந்து அம்மா வீட்டு சைடு வந்து ஒரு 55 ருபீஸ். என் வீட்டு சைடு வந்து சுத்தமாக கிடைக்க மாட்டேது. ஆன்லைனில் சர்ச் பண்ணோன்னா 100 ருபீஸ் மேலே தான் இருக்குது. ஸோ வந்து எனக்கு இதுதான் அஃபோர்டபுளாக இருக்குன்னு நான் அங்கே போனோன்னா ஒரு 7-8 பேக்கெட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதே எனக்கு வந்து 2 months அண்ட் 2.5 months வந்து வந்துடும். அப்புறமா ஈவினிங் போல் வந்து பசங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு ஏபிசி மால்ட்டு தான் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கேன். நம்ம வந்து வீட்டிலே வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி ஏபிசிடி மால்ட் செய்யலான்னு வந்து ரெசிபி இருக்குது. நான் உங்களுக்கு லிங்க் தரேன். கண்டிப்பாக ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ பசங்களுக்கு வந்து ஈவினிங்காக வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு பையனும் வந்து டியூஷன்லாம் போயிட்டான். இது வந்து நைட்டுக்கு போல் வந்து நான் இந்த வீடியோ எடுத்தேன். நாளைக்கு வந்து பசங்க வந்து தலைக்கு குளிப்பாங்க சண்டே. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நான் வீட்லேயே வந்து கண்டிஷ்னர் செய்வேன். ஸோ அந்த ரெசிபி தான் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதிகமாக வந்து கடையில் வந்து நம்ம பைசா கொடுத்து வாங்குறது நம்மளே வீட்டிலே செய்யலாம். அதுக்கு முக்கியமான பொருள் வந்து இந்த பாதாம் பிஸ்னி கொஞ்சமாக போட்டிங்கனாலும் நிறைய வரும். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து 1 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஆலோவேரா வந்து ஜெல், நீங்கள் ஜெல் பேஸும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா வந்து எடுத்து ஆல்ரெடி நான் ஷாம்பு செஞ்சுருந்தேன். ஸோ மீதி வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டேன். இந்த பதம் வந்திருக்கு. எப்படி ஒரு ஜெல் பதத்தில் வந்திருக்கு. இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் கையிலேருந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம சாஃப்ட். எனக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக வந்து இன்னும் பல்ஸ் மோடு கொடுத்துருக்கேன்னா இந்த பதத்தில் வந்துருந்துச்சு. இதை வந்து நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் வந்து எப்போவுமே போல கண்டிஷனர் யூஸ் பண்ணீங்க, தலை குளிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கண்டிஷனர் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுவீங்களா? ஸோ சேம் ப்ராசஸ் தான், அதே மாதிரி தான் பண்ணணும். இது முக்கியமாக நான் பண்ணுறது வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து சுருட்டு முடி, 2வது பொண்ணுக்கு. ஸோ அவளுக்காக தான் செய்கிறேன். இது போட்ட உடனே வந்து அவளோட ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தியாக சில்கியாக ஷைனிங்காக, அதுவும் சிக்கே இருக்காது. இந்த சுருட்டு முடினா அதிகமாக வந்து அவளுக்கு வந்து சிக்கு இருக்கும். ஸோ சிக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். நான் ஃப்ளேவருக்காக ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 3 சொட்டு போகிறேன். இது வந்து ஆப்ஷனல். இது ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு வெளியே வச்சா ஒரு 4 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு திரும்பியும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு மேஜிக்கல் வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ரெசிபி. இதுக்கு வந்து நான் எடுத்தது வந்து இந்த கருஞ்சீரகம். இதில் வந்து மரணத்தை தவிர வந்து எல்லாத்துக்கும் நிவாரணம் இருக்குன்னு நம்மளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ரூஃபு. எல்லாமே வந்து இப்போது கருஞ்சீரகம் 50 கிராமு, வெந்தயம் 50 கிராமு. ஆனால் வந்து ஓமம் வந்து 25 கிராம் எடுத்துருக்கேன். ஏன்னா ஓமம் வந்து ரொம்ப ஹீட்டு. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த அளவு சரியான அளவு. இதில் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிஷன் இருக்குது. சொல்லிக்கிட்டே போகணும் எக்கச்சக்கமாக. ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சர்ச் பண்ணி பார்த்து இதில் யூஸ் ஆனதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எல்லாமே வந்து கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வந்து நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். அதுவும் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிஷன் என்னன்னு சொன்னோன்னா, இது வந்து நம்மளோட வெயிட் லாஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணும். அவங்கவுங்க உடம்பு பொறுத்து சில பேருக்கு வந்து 1 மந்த்லேயே வந்து 2 to 3 kg இறங்குறாங்க. இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு 40 days எடுங்க. கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வெயிட் குறைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம உடம்புல இருக்க அந்த கெட்ட கழிவுலாம் வந்து வெளியேற்றிடும். நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மலச்சிக்கலை போக்குறதுக்காக. நெக்ஸ்ட் இது வந்து கேன்சருக்கும் வந்து நல்ல மெடிசன் சொல்கிறாங்க. கருஞ்சீரகம் வந்து கேன்சருக்கும் வந்து ஒரு நல்ல மெடிசனாக சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய சர்க்கரை நோய்க்கு வந்து நல்ல ஒரு நிவாரணமான பொருள்னு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொலஸ்ட்ராலு, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹேர் லாஸ், ஸ்கின் கேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதோட பெனிஃபிட். இப்போ வந்து நான் எல்லாமே வறுத்துட்டு ஒரு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு இதை வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து ஆற விடணும். சூடாகவே வந்து நம்ம பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ நான் வேறு பவுலில் மாற்றிட்டு நல்லா வந்து ஆற விடுறேன்.
இது வந்து நான் ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இப்ப நான் ஒரு கண்ணாடி பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஒரு ஏர்டைட் பாட்டில்லயோ, இல்ல பாக்ஸ்லயோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம எப்படி சாப்பிடணும்னா, ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம நைட்டு டின்னருக்கு அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டு சூடான தண்ணியும் குடிச்சுக்கலாம். இல்ல எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கு, சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்பூனுக்கு வந்து நீங்க ஒரு 100 ml வாட்டர் வந்து நல்லா கொதிக்க வச்சு, அந்த வாட்டர் வந்து ஒரு 50 ml இல்லன்னா ஒரு 75 நம்ம ஒரு கிளாஸ் போடுறோம்னா, ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஆகணும். அந்த வத்தணும் தண்ணி. அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது கொஞ்சமா தேன் போட்டு கூட நீங்க குடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம கொதிக்க விடணும் அப்படின்னு நினைச்சாலே வந்து அந்த சோம்பேறித்தனமாவே செய்ய மாட்டோம். ஸோ வந்து எந்த விஷயம் செய்யும்போது நம்ம கண்டினியூவா செய்யும்போது கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். நீங்களும் இந்த மிராக்கிள் ட்ரிங்க் கண்டிப்பா யூஸ் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பெனிஃபிஷியல் உங்களுக்கு இன்னும் அதிகமா தெரியும். நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.